தினசரி கேலண்டரில் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் என்று போட்டிருப்பார்கள். அது என்ன என்று தெரியுமா? தினசரி நாட்காட்டியில் உள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கு எளிதில் புரியாது. அதில் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்பன குறிப்பிட்டிருப்பார்கள். நாம் அதை பொதுவாக மேல்நோக்கு என்றால் நல்ல நாள் என்றும், சமநோக்கு என்றால் சுமாரான நாள் எனவும், கீழ்நோக்கு என்றால் கெடுதலான நாள் எனவும் நினைக்கிறோம். அந்த மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் இவை மூன்றும் அன்றைய தின நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன. நட்சத்திரங்கள் மொத்தம் 27. இவற்றை நம் முன்னோர்கள் ராசி மண்டல அடிப்படையில் மூன்றாக பிரித்தனர். ஊர்த்வ முக நட்சத்திரம், அதோமுக நட்சத்திரம், திரியமுக நட்சத்திரம் என 3 வகைப்படுத்தினார்கள். ரோஹிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் ஊர்த்வ முக நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் மேல்நோக்கு நாட்கள் எனப்படும். மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்கான விதை விதைத்தல், மரங்களை நடுதல், மேல்நோக்கி எழும் கட்டிடங்கள், வீடு, உயரமான மதில் சுவர்கள் கட்டுதல் போன்றவற்றை ஆரம்பிக்க உகந்த நாட்கள்தான் ஊர்த்வ முக நாட்கள். இரண்டாவதாக பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள், அதாவது இவை கீழ்நோக்கு நாட்கள் எனப்படும். இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்கப் பணிகள் செய்தல், பூமிக்கடியில் வளரும் கிழங்கு வகை செடிகளை பயிரிடுதல் முதலான பணிகளை செய்வது மிகவும் நல்லது. மூன்றாவதாக அஸ்வினி, மிருகசீரிசம், புனர்பூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் திரியமுக நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்கள் கொண்ட நாட்கள் சமநோக்கு நாட்கள் எனப்படும். இந்த நாட்களில் வாகனங்கள், கார், பைக் வாங்குதல், செல்ல பிராணிகளை வாங்குதல், ஆடு மாடு காளையை வாங்குதல், சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், வயல் ஏறு பூட்டி உழுதல் ஆகிய பணிகளை செய்வது உத்தமம், மிகவும் சாலச் சிறந்தது ஆகும். நமது முன்னோர் பல விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அனுபவபூர்வமாக விளக்கி வைத்துள்ளனர். ஆனால் நாம் தான் அதை சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக விட்டுவிடுகிறோம். இதுபோன்ற நல்ல சிறிய சிறிய தகவல்களை நாம் நமது சந்ததியினர்களுக்கு எடுத்து கூறினோமானால் அவர்களுடைய தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும்.